காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டா தானே இருக்கு. அவங்க மௌனமா இருக்கிறோம், இருந்தாதான் நாங்க ஏதாவது பேசுவாங்க. உங்களை சந்திச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, அது கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரியும். அதாவது என்னன்னா, அந்த அரசாங்கம் எதிர்கட்சிகளை பழி வாங்கோட நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. இதுல 2 பேர் என்ன உறவினர் என்ன பார்த்தாங்க. பார்த்ததுனால அவங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. சார், தமிழக அரசு மின்கட்டண உயர்வா தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. சிறு குறு தொழில் எல்லாம் அழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு நிறைய சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம்னா மின் கட்டண உயர்வு, டாக்ஸ் அதிகமா போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனா இவங்க என்ன ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. கடன் சுமை தமிழக அரசாங்கம் இன்னைக்கு கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வரி சுமை அதிகம்.